இல்லை குர்ஆன் ஓத வேண்டுமா என்ற முடிவு உங்கள் கையிலே ஒப்படைத்து விடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு அருமையான ஒரு நண்பர் வரப்போறார். அவர் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்பார். ஏன்னா நிறைய கேள்வி கேட்கக்கூடிய புள்ள தான் அவர். ரொம்ப துடுப்பான புள்ள, அழகான புள்ள. மாஷா, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கணும். நிறைய கல்வி ஞானத்தை உடையவர். தௌஃபீக் என்ற பெயர். முஹம்மது தௌஃபீக் அவர்கள் நமக்கு முன்னால் நிறைய கேள்விகளை கேட்டு பதில் சொல்வார்கள். வாங்க தௌஃபீக் பாய். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கல்வி வேண்டுமா அல்லது பணம் வேண்டுமா? கல்வி நல்லவர்களின் சொத்து, பணம் தீயவர்களின் சொத்து. கல்வி நல்லவர்களின் சொத்து, பணம் தீயவர்களின் சொத்து. கல்வி நம்மை பாதுகாக்கும், பணத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். கல்வி நம்மை பாதுகாக்கும், பணத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். கல்விக்கு நண்பர்கள் அதிகம், பணத்திற்கு எதிரிகள் அதிகம். கல்விக்கு நண்பர்கள் அதிகம், பணத்திற்கு எதிரிகள் அதிகம். கல்வி கொடுக்க கொடுக்க அதிகமாகும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும். கல்வி கொடுக்க கொடுக்க அதிகமாகும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும். கல்வி கொடைத்தன்மையை ஏற்படுத்தும், பணம் கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தும். கல்வி கொடைத்தன்மையை ஏற்படுத்தும், பணம் கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தும். கல்வியை திருட முடியாது, பணத்தை திருடிவிடலாம். கல்வியை திருட முடியாது, பணத்தை திருடிவிடலாம். கல்வி நிரந்தரமானது, பணம் அழியக்கூடியது. கல்வி நிரந்தரமானது, பணம் அழியக்கூடியது. கல்வி உள்ளத்திற்கு ஒளி தரும், பணம் உள்ளத்திற்கு இருளாக்கி தரும். கல்வி உள்ளத்திற்கு ஒளி தரும், பணம் உள்ளத்திற்கு இருளாக்கி தரும். கல்வி பணிவை ஏற்படுத்தும், பணம் பெருமையை ஏற்படுத்தும். கல்வி பணிவை ஏற்படுத்தும், பணம் பெருமையை ஏற்படுத்தும். இப்பொழுது கூறுங்கள், கல்வி வேண்டுமா பணம் வேண்டுமா? முடிவு உங்கள் கைகளில். சிந்தித்து முடிவெடுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம். மாஷா அல்லாஹ். என்னங்க வேணும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பிள்ளைங்களுக்கு காசு வேணாம்னு சொல்லிட்டானுங்க. பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமா? கல்விதான் வேண்டுமா? பாருங்க, பணத்தை கொள்ளையடித்து விடலாம், கல்வியை கொள்ளையடிக்க முடியாது. ஒருபோதும் கொள்ளையடிக்க முடியாது. அந்த பிள்ளைங்களுக்கு காசு பணம் சேர்த்து வைக்காதீங்க. என் புள்ள பேர்ல 3 கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டுக்கிறேன், என் புள்ள பேர்ல 2 வீடு இருக்குது, என் புள்ள பேர்ல கார் பங்களா இருக்குது, வேணாம், கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்க. ஒரே நாள் அழிச்சிட்டு மறுநாள் ரோட்டுக்கு வந்துடுவான், ஒரே நாள்ல போயிடும். ஆனால் இதே அந்த பிள்ளைக்கு நீங்க கல்வியை கொடுத்து பாருங்க, கியாமத் வரைக்கும் நீங்கள் மௌத்தாகினாலும் உங்களுடைய பேர பிள்ளைகள் வரைக்கும் அந்த கல்வி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜாலியா கபூர்ல படுத்துக்கிட்டே அந்த நன்மை வந்துகிட்டே இருக்கும். இருக்குதா இல்லைங்க? வருமா இல்லையா? நீங்க உலகத்துல பாவம் செய்து விட்டு போனாலும் ஒரு கால் உங்களுடைய பிள்ளைகளுடைய துவாவினால் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். கொடுப்பானா இல்லையா? கொடுப்பான், கண்டிப்பா கொடுப்பான். அந்த அந்த பிள்ளைகளை மட்டும் நீங்கள் தவறான முறையில் அவர்களை விட்டு சென்றால், நீங்கள் ஹஜ் செய்திருந்தாலும் உம்ரா செய்திருந்தாலும் ஊரிலே நல்லவராக இருந்தாலும் கூட நீங்கள் விட்டு சென்ற அந்த குழந்தைகள் தவறு செய்து கொண்டே உலகத்தில் இருந்தால், அந்த தவறுடைய காரணத்தினால் உங்களுக்கு நரகம் கிடைப்பது உறுதி. இல்லைங்க? என்ன இருக்கும்? நரகம் கிடைக்கும். எனவே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை தீனை கொடுங்க, கல்வியை கொடுங்க. பணத்தை கொடுத்து சம்பாரிச்சு அதுக்கு தான் சம்பாதிக்கிறேன் ஹஜ்ரத், நைட்டும் பகலமா அதுக்கு தான் சம்பாதிக்கிறேன், கஷ்டப்படுறேன், ஓடுறேன், ஒடியாடுறேன், எல்லாத்தையும் விட்டு ஓடுறது என் பிள்ளைக்கு தான் ஹஜ்ரத் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. அந்த பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுங்க, தீனை கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்க உலக கல்வியில ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ, சிபிஎஸ்இ ஸ்கூல், அந்த ஸ்கூல், இந்த ஸ்கூல், பேர் பலவிதம். ஆனால் என்னது முக்கியம்? தீன் முக்கியம். அமைதியா இருங்கம்மா, பேசாதீங்க. பேசுறவங்க வெளியே போயிடலாம், பிரைஸ் கிடைக்காது.